இப்போ நம்ம வேதவியாசர் வந்து நம்ம இந்த சத்தியவதி குரூப்புக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த அம்பிகைக்கு திருதராஷ்டிரன் அவர் வந்து அவருக்கு வந்து இழுக்கிற கெப்பாசிட்டி இல்லை, அவர் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்பாலிகைக்கு பாண்டு அப்படிங்கிற அந்த கிரகம் பிறக்குது. அவர் கொஞ்சம் வெளுத்தாப்பில் இருக்கார், நல்ல வலுவான இதாக இல்லை. அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு பெண் கிரகத்தோட வியாசர் அந்த கிரக கூட்டத்தில் சுற்றும்போது அவங்களுக்கு பிறந்தவர் வந்து விதுரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சத்தியவதியோட அந்த கூட்டம் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாகிருக்கு. இப்போ நம்ம திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர், அப்புறம் பீஷ்மர், அப்புறம் சத்தியவதி, அம்பிகை, அம்பாலிகை இவங்க இருந்துகிட்ருக்காங்க இந்த குரூப்பில். இப்போ நம்ம அந்த புதன் அந்த குரு அந்த குரூப்லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குரு கிட்டேருந்து தாரை கிட்டேருந்து புதன் வர்றாரு. அப்புறம் புரூரவசு, அதுக்கப்புறம் நகுஷன், அப்புறம் யயாதி, அப்புறம் பூரு, அதுக்கப்புறம் கன்வர், துஷ்யந்தன், காதி, பரதன், பரத்வாஜர், அஸ்தி, அஜமீடன், பாஞ்சாலர்கள், அகலிகை, கிருபி, துருபதன், பாஞ்சாலி, குரு, ஜராசந்தன், சந்தனு, பீஷ்மர், வியாசர், சித்ராங்கதன், விசித்திரவீரியன், திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர். இது ஃபுல்லுமே இந்த கிரகங்கள் வந்து இந்த புதன் குரூப்பில் தான் இது வந்து ஒரு போர்ஷன் இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யயாதி குரூப்பை பார்ப்போம். இப்போ யயாதிக்கு அந்த சர்மிஷ்டை மூலம் 3 கிரகங்கள் பிறக்கிறாங்கல்ல. ஒன்று வந்து துஷ்கிரன், இன்னொருத்தர் வந்து அணு, இன்னொருத்தர் வந்து அந்த பூரு. இப்போ பூருவோட வம்சத்தை தான் ஃபுல்லும் நம்ம இப்போ விதுரர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பூரு குரூப்பில் இருந்து. இப்போ அடுத்து இந்த அணு குரூப்பு யயாதிக்கிட்ட இருந்து அந்த சர்மிஷ்டை மூலம் வந்தவர் அந்த அணு. அவர்கிட்ட இருந்து வந்த கிரகங்கள் நிறைய வர்றாங்க. சபாநாதன், சடசு, பிரசோதன், அப்படி நிறைய எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான கிரகங்கள் வருது. அதில் திரப்பசு அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே போல் ரிஷியசிருங்கர் அப்படிங்கிறவரும் ரொம்ப